கிறிஸ்துவுக்குள் மிக அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 38வது வசனம். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். அன்பானவர்களே, பரிதிமை என்றதான் பார்வையற்ற மனிதன் வாழ்ந்ததான அந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து வருகிறார். இந்த சத்தத்தை அவன் காதில் கேட்டுக்கொண்டு அவன் ஆண்டவரே இயேசுவே என்று அறிந்து கொண்டு, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சத்தமிடுகிறான். அவன் போட்ட சத்தத்தை அருகாமையில் இருந்ததான மக்கள் எல்லாம் பார்த்து அவனை மிரட்டி அதட்டி அமைதலாயிருக்கும்படி சொல்லுகிறார்கள். அவனோ மிகவும் அதிகமான ஒரு சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அன்பானவர்களே, இந்த இடத்துல அவனுக்கு ஒரு நாள் ஒரு காரியம் தெரிந்து விட்டது. நெடுநாள் நான் காத்திருந்தேன், எனக்கு ஒரு பார்வை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே அந்த பார்வையை கொடுக்கிற, வெளிச்சத்தை கொடுக்கிற ஒருவர் இயேசு கிறிஸ்துவே என்று அவனுக்கு தெரிந்து விட்டது. இந்த வாய்ப்பை நான் எந்த விதத்திலும் இழந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி சத்தமிடுகிறான். ஆனால் எதிர்ப்பு குரல்கள் மிக மிக அதிகமாயிருச்சு. ஆனாலும் அதை காட்டில் மிக அதிகமான சத்தத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அன்பானவரே, ஒன்றை புரிந்து கொள்ளலாம். அவன் வாழ்விலே ஏன் இந்த அதிகமான சத்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எதிர்பார்த்த அற்புதம் மிக அருகாமையில் வந்துவிட்டது. ஆகவேதான் அவனால கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சத்தம் அவனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து புறப்பட்டு வந்தது. அன்பானவர்களே, இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுடைய காத்திருத்தல், உங்களுடைய நீண்ட நாள் ஜெபம், கோரிக்கை என்று பல காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கலாம். உங்களையே ஒரு நாள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று உங்களை மீறி பொங்கி வருகிறது. நீங்கள் உரத்த சத்தம் போட்டு ஜெபிக்கிறீர்கள், கூப்பிடுகிறீர்கள் என்றால் உங்கள் அற்புதம், நீங்கள் எதிர்பார்த்த அற்புதம் மிக மிக அருகாமையில் வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். அதற்கு அடையாளமாக மற்றவங்க எல்லாம் உங்களை எதிர்ப்பாங்க, குறை சொல்வாங்க, குற்றப்படுத்துவாங்க. இதுவெல்லாம் ஒரு அடையாளம் தான். ஆகவே நீங்க எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதான காரியங்கள் மிக அருகாமையில் இருக்கிறபடியினால் மற்ற மனிதனுடைய ஏளனமான பேச்சுக்கு இடம் கொடுக்காதீர்கள், அவ்விசுவாசப்படாதீர்கள். தொடர்ந்து ஆண்டவரே என்று சொல்லி காத்திருங்கள். உங்கள் விசுவாசம் வீண் போகாது. நீண்ட நாள் காத்திருந்த அந்த காரியம் கைகூடி வரும். நீங்கள் பார்வை அடைவீர்கள், எழும்புவீர்கள், பிரகாசிப்பர். உங்களுடைய வளர்ச்சியை, முன்னேற்றத்தை ஒரு சக்தியால் தடுத்து நிறுத்த முடியாது. இதுதான் உண்மை. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலும் நீர் எங்களுக்கு கொடுக்கிற முன்குறித்த அற்புதங்களும் அடையாளங்களும் மிக அருகாமையில் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளமாக பரிதிமலினுடைய வாழ்க்கை வைத்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற காத்திருத்தலுக்கு சரியான பதிலை தரப்போகிறீர். அவங்க விசுவாசத்துக்கு ஒரு வெற்றியை தரப்போகிறீர் அப்பா. அவங்க ஜெபம் கேட்கப்பட்டது என்ற அடையாளமாக அற்புதங்கள் நடக்க போகிறது. அதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்விலும் ஆண்டவரே அவ்விசுவாசமான எண்ணங்கள் வராமல் எழும்பி பிரகாசிக்கணும், வெற்றி அடையணும் என்றதான விசுவாச பார்வையோடு எழும்பட்டும், பிரகாசிக்கட்டும், வெற்றி அடையட்டும். வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தினால், வெற்றியினால் கவலைப்படாதீர்கள்.